ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை ரவையில் பொங்கல் செய்ய போகிறோம். அரிசி பொங்கல் போலவே இந்த பொங்கலையும் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பொங்கல் செய்ய இப்போ ஒரு கப்பில் அந்த ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை ரவையை அளந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் இருக்கணும். இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன். இதில் அரை கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் கோதுமை ரவைக்கு அரை கப் சிறுபருப்பு நமக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அரிசி பொங்கலுக்கும் இதே மாதிரி தான், அதே போல் தான் இந்த பொங்கலுக்கும். இப்போது குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்து வறுக்கணுனாலும் வறுத்துக்கலாம். நான் எப்போவுமே எண்ணெய் தான் சேர்ப்பேன். நெய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போது 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் கோதுமை ரவையை நல்லா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கிடணும். ரவையை நம்ம வறுக்காமல் பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்காது. அதனால் ரவை கூட சேர்த்து இந்த பருப்பையும் நல்லா அலசி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. பருப்பையும் ரவையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சே வருங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ரெண்டையும் வறுக்கிற சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு அடுப்பில் ஒரு கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணீர் இது நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணீர் சூடு பண்ணி தான் இந்த பொங்கலுக்கு நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம பச்சை தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணியோட அளவு பத்தாமல் போய் பொங்கல் அடி பிடிச்சிரும். அதனால் தண்ணியை சூடு பண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டு 2 விசில் கழித்து ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் உங்களுக்கு நல்லா பருப்பு ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா உங்களுக்கு பொங்கல் பதத்துக்கு குழஞ்சி வந்திருக்கும். ரவையும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு கடாயில் சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி நெய்யில் பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன் இது 2 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி பொங்கல் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகு சீரகம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்ட உடனே அதில் ஒரு 10 போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொங்கலில் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சுட சுட கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிரும். நல்ல வாசமாக இருக்கும். இந்த பொங்கல் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி பொங்கலே எப்போவுமே சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக பொங்கல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொங்கல் தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த குக்கர் மூடி போட்டு பொங்கலை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த நெய்யோட வாசத்தோட இந்த பொங்கலோட வாசம் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வீடே ஒரு மணமாக இருக்கும். நமக்கு கரண்டியில் எடுக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி தட்டில் விழும். இதுக்கு நல்லா ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.